நண்பர் ஆசீர்வாத ஆசாரி வந்து அவர் சொல்லும் போது எனக்கு என்ன மாதிரி வந்து ஒரு எண்ணம் வருதுன்னா, இந்த உலகத்திலே வந்து ஒரு கட்சி தான் சொல்லுகிற பொய்களை தாங்களே நம்புகிற கட்சி வந்து உலகத்துல பாஜக மட்டும்தான். இன்னைக்கு இப்போ ஆசீர்வாத ஆசாரி வந்து சொல்றாரு பாருங்க, அவர் சொன்னது வந்து தவறான தகவல்னு அவருக்கு தெரியும், ஆனால் அவர் அதையே உண்மை என்று நம்புவார். அரவிந்த் குணசேகரன் சொன்ன பிறகும் கூட அவர் அதை வந்து திருத்திக் கொள்ள தயாரா இல்லை. நாங்க வந்து பூத் கேப்சர் பண்ணல, அதனால நாங்க பெற்ற வெற்றியை வந்து நீங்க அப்படி நாங்க தான் எலெக்ஷன் கமிஷனை கேப்சர் பண்ணி வச்சிருக்கும் போது பூத் எதுக்கு கேப்சர் பண்ணா? எலெக்ஷன் கமிஷன் தான் அவர் கருணா நல்லா சொன்னார்ல. எலெக்ஷன் கமிஷன் நான் தான் சொன்னேன். சண்டிகார்ல எப்படி எலெக்ஷன் நடத்துனீங்க, மேயர் எலெக்ஷன் எப்படி நடத்துனீங்க, உங்களை ஒவ்வொரு முறையும் நாம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவேதான் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒன்ன ஒத்துக்கொள்ளுகிறேன். அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து இன்றைக்கு இருக்கிற அரசியலினுடைய யதார்த்த கள யதார்த்தங்களை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல இந்த மாற்றங்களுக்கு தங்களை அடாப்ட் பண்ணிக்கணும்ங்கிறதுல எங்களை போன்ற சீனியர் காங்கிரஸ்மேன் we are very much concerned. அதோட சேர்ந்து ஒரு விஷயம் இருக்கு. ஹரியானா எடுத்துட்டீங்கன்னா நீங்க அதீதமான நம்பிக்கையோடு அதை அணுகிட்டீங்களான்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது அவரு குமாரி ஷெல்ஜா பத்தி சொன்னாரு. அவங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு மல்யுத்த வீராங்கனை களத்தில் இறங்குறாங்க, உங்களை நம்பி தான் களத்தில் இறங்குறாங்க. அவங்களோட பரப்புரைக்கு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் காங்கிரஸ் லீடர்ஸே போகல. இதெல்லாமும் நடந்திருக்கதா செய்யுது. அப்ப இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அவர் அதான் சொல்றாரு. அதுல பிஜேபி உறுதியா இருக்குன்னா காங்கிரஸ் அங்க வந்து போதுமான அளவுக்கு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் செய்யல அல்லது உள்ளூர் அரசியல் தலைவர்களை என்ஷூர் பண்ணலங்கிறதும் வருது இல்ல சார் அங்க. அதாவது ரெண்டு கொஸ்டின் கார்த்திகை செல்வன். இது நண்பர் ஆசீர்வாத ஆசாரி சொல்ற மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வந்து வேற. நீங்க இப்போ சொல்றது வந்து டெஃபிஷியன்சி இன் எலெக்ஷனரி. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் வந்து அக்ரி. அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய எலக்ட்ரல் ஸ்ட்ராட்டஜில டெஃபிஷியன்சி இருக்குங்கிறத நான் வந்து ஒத்துக்கிறேன். இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஆங்கிலத்தில் ஒரு அருமையான பழமொழி சொல்லுவாங்க, when you go for dinner with the devil you should have a long spoon சொல்லுவாங்க. யாரோட சாப்பிட போறோங்கிறத பார்த்துட்டு தான் கரண்டி எடுக்க முடியும். நம்ம இன்னைக்கு எலெக்ஷனை வந்து பாஜகவோட சந்திக்கணும்னா பாஜகவுடைய ஆயுதங்கள் என்னங்கிறத வந்து முழுமையாக உணர்ந்து அதை வெளியே எடுத்து அதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய பெரிய கருத்தியல் யுத்தத்தை காங்கிரஸ் நடத்த வேண்டும். இந்த கருத்தியல் யுத்தம் தான் முத்தம். எலக்ட்ரல் விக்டரி இஸ் டிஃபரண்ட். இன்னைக்கு நீங்க வந்து விவசாயிகள் போராட்டத்தை ஜாட் மக்களுடைய போராட்டம்ங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து மீடியா இருக்கு. தங்களுடைய உரிமைகளுக்காக பள்ளத்தாக்கு மக்கள் போராடினால் அதை இஸ்லாமியர்களுடைய போராட்டம் என்று வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்கு. பிரதமரே போய் பேசுகிறார். ஜார்க்கண்ட்ல நேத்தே பேசிட்டார். ஜார்க்கண்ட்ல வந்து ட்ரைபல் பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே போகுது, முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமாகுது அப்படின்னு யார் பேசுறா? பிரதமரே பேசுகிறார். இன்னைக்கு வந்து இப்ப கேட்கிறாரு, ராகுல் காந்தியை பற்றி சொல்றாரு பாருங்க, வெளிநாட்டில் இருக்கிறாரு. நான் கேட்டா ஆசீர்வாதம் கோவப்படக்கூடாது. ஏங்க, ஒரு தேசத்தினுடைய பிரதமர் 140 கோடி மக்கள் ஊரே பற்றி எறிது, நாடு பற்றி எறிது, உலக யுத்தம் வரும்னு நினைக்கிறது, ஒரு கண்ணுக்குட்டியை தோல்ல போட்டுட்டு ஒரு நாள் பூரா ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு எங்க டைம் இருக்குன்னு நான் கேட்டா நீங்க வருத்தப்படுவீங்களா பாத்தீங்களா? அதை நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அப்படி கேட்டா வந்து அது டிபேட்டினுடைய தரம் குறைஞ்சிடும். ஆகவே ராகுல் காந்தி இல்ல, பிரியங்கா காந்தி இல்ல, அதை பற்றிலாம் பேசக்கூடாது. ஆனா இந்த தேசத்தை ஆளக்கூடிய கடமை உள்ள பிரதமர், அவருடைய நடவடிக்கைகளை வந்து ஒரு எத்தனை கேமராமேனுங்க வீட்டில் வச்சிருப்பாரு, எவ்வளவு நேரம் போவாரு? அப்ப அதெல்லாம் வந்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரியமா? அதெல்லாம் அப்படிலாம் விமர்சனம் பண்ணி நம்ம தரம் தாழ்ந்து விட வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, ஹரியானால 10 வருஷம் ஆட்சியில ஒரு கட்சி ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் தாண்டி வெற்றி பெறுகிறார்கள். அப்ப அந்த வெற்றிக்கான கிரெடிட் அவங்க வந்து ஆட்சியாளர்களுக்கும் கட்சியினுடைய தலைவர்களுக்கு தானே கொடுக்குறாங்க. அந்த இடத்துல அவர் சொல்றாரு, நாங்க முழு நேரமா எங்களுடைய தலைவர்கள், அவர் 3 பேரையும் சொல்றாரு, இப்போதும் இங்க நின்று பிரதமர் மோடியோ உள்துறை அமைச்சரோ அல்லது ஜேபி நட்டா அவர்களோ இன்னைக்கு நாங்க எங்க கேடஸ் அட்ரஸ் பண்றோம், அப்படி காங்கிரஸ் அட்ரஸ் பண்ணுதான் கேட்கிறார். அப்ப எலெக்ஷன் இதுல களத்துல எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற கேட்கிறார். அதாவது இதான் ஒரே அனாலஜி தான் வந்து காட்சி செல்லும். ஓட்ட பண்ணே ஓடுறோம், ஒருத்தர் வந்து ஊக்க மருந்துன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஸ்டெராய்ட்ஸ் போட்டுக்கிட்டு ஓடுறாங்க. அதை வந்து ரெஃபரி வந்து அதை தடுக்கணும், இது அஃபென்ஸ். அதை வந்து சொல்லி நீங்க ஊக்க மருந்து வந்து ஒருத்தர் மட்டும் ஸ்டெராய்ட்ஸ் போட்டுக்கிட்டு ஓடலாம், மற்றவங்க எல்லாம் யோக்கியமா ஓடணும் அப்படின்னு ஒரு எலெக்ஷன் நடத்தினா அந்த விக்டரியை நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க
இன்னைக்கு வந்து அதான் நடக்குதுன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், எலக்ட்ரல் டைமிங்கே ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்து பிரதமருடைய கேலண்டருக்கு அட்ஜஸ்ட் பண்ணுது. ஏன் மகாராஷ்டிரா எலெக்ஷன் வைக்கல? மகாராஷ்டிரா எலெக்ஷன் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்றீங்க. அப்ப ஏன் இந்த 3 ஸ்டேட் எலெக்ஷனை ஒண்ணா வைக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? இப்ப நீங்க வந்து உடனே இந்த எலக்ட்ரல் விக்டரியை வச்சு மகாராஷ்டிரா மேனிபுலேட் பண்ணணும். ஆகவேதான் நான் என்ன சொன்னேன்னா, விவசாயிகள் போராட்டத்தை ஜாட் போராட்டம்னு நீங்க உங்க நேஷனல் மீடியா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம். நேஷனல் மீடியா பூரா உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. மக்கள் வந்து காஷ்மீர் மக்கள் எங்கள் உரிமைகளுக்காக போராடினா இஸ்லாமியர்கள் போராடுகிறார்கள் சொல்லணும். அதுக்கும் உங்களுடைய மீடியா இருக்கு. இது கிடையல. தேர்தல் நடத்தக்கூடிய அரசியல் கட்சியுடைய வங்கி கணக்குகளை முடக்கிடுவீங்க. இன்னைக்கு மணிப்பூர்ல பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வீட்டுல ரைடு, இன்னைக்கு இடி ரைடு. அவர் தான் எம்எல்ஏ, பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மணிப்பூர்ல. அவர் மக்களுக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார். அங்க வந்து அவங்க வீட்டுல வந்து இடி ரைடு. இதையெல்லாம் எதிர்த்து தான் இந்த நாட்டில் எதிர்கட்சிகள் வந்து இன்னைக்கு வந்து களமாட வேண்டியது இருக்கிறது, ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டி இருக்கிறது. ஆகவே தேர்தல் வெற்றி மட்டுமல்ல, கருத்தியல் வெற்றியும் முக்கியம். அதை நோக்கி காங்கிரஸ் நகர வேண்டும். அவர் வந்து கருணா சொன்ன மாதிரி நிறைய தியாகங்கள் செய்ய காங்கிரஸ் தயாராக. இன்னைக்கு தலைப்புல நடந்த சர்வே முடிவு பார்த்துட்டு நான் மற்றவருடைய நிறைவு கருத்தையும் எடுத்துக்கிறேன். இன்றைக்கு ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டமன்ற தேர்தல் முடிவுகளால் பலம் பெற்றிருப்பது யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். பாஜக கூட்டணியா, இந்தியா கூட்டணியா, சமபலமா அப்படின்னா இந்தியா கூட்டணி அப்படின்னா 59% மக்களும், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி 38%, சமபலத்தில் 3% சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அரவிந்த், இந்த ஹரியானா முடிவுகளும் அதே போல் பிஜேபி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் பண்ணுறோம் களத்தில், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அவசியம், அந்த வெற்றி அப்படின்னு தான் பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க? உங்கள் நிறைவு கருத்தும் பதிவு பண்ணலாம். எஸ், ஆசீர்வாதம் ஆச்சாரி பேசினதுல இருந்து அதுக்கான அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு வரலான்னு பாக்குறாங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, ராகுல் காந்தி கேம்பெயின் பண்றதுதான் எங்களுக்கு பிஜேபிக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜா இருக்கு, அதனாலதான் நாங்க ஒரு மேல அவ்வளவு பாசத்தோட இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்ஃபேக்ட் லோக்சபா எலெக்ஷன்ல கம்பேர் பண்ணும்போது, லோக்சபா எலெக்ஷன்ல ஜெயிச்ச சீட்டை அப்படியே அசம்பிளி எலெக்ஷன்ல கன்வெர்ட் பண்ணும்போது லோக்சபால 42 அசம்பிளி சீட் ஜெயிச்சிருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது அசம்பிளி எலெக்ஷன்ல கம்மி தான் இருக்காங்க. லோக்சபா எலெக்ஷன் வந்து ராகுல் காந்தி முன்னிலைப்படுத்தி நடத்த ஒரு எலெக்ஷன் ஹரியானால. அசம்பிளி எலெக்ஷன் அங்க பூபேந்திர ஹுடா தலைமையில், அதுதான் பண்ண ஒரு பெரிய தப்பா என்னால பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, ஹுடாஸ்ட் மட்டுமே முழுமையா ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து எலெக்ஷனை சந்திச்சது காங்கிரஸ் கட்சியை ஒரு ஜாட் கட்சியாக சித்தரிப்பதற்கான ஒரு வாய்ப்பை காங்கிரஸே வழங்கியிருக்குன்னு தான் தெரியும். ஏன்னா 3 பிளாங்க்ல தான் இந்த எலெக்ஷனை காங்கிரஸ் சந்திச்சாங்க. ஒண்ணு ஜவான், கிசான், பைல்வான். இந்த மூன்றுமே ஜாட் சமூகத்தை மையப்படுத்திய ஒரு அரசியலாகத்தான் பார்க்கப்பட்டுச்சு. அதனால்தான் நான் ஜாட் வாக்குகளை பாஜக வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் மட்டும் கிடையாது, ஜேஜேபியும் ஐஎன்எல்டி 2 கட்சிகளுமே ஜாட் சமூகத்தை முன்னிலைப்படுத்திய ஒரு அரசியல் கட்சிகள். எனவே ஜாட் வாக்குகள் பிரிந்தது அண்ட் நான் ஜாட் வாக்குகளை வைத்து பாஜக ஜெயிச்சதா தான் நம்மளால பார்க்க முடியுது. இரண்டாவது நம்ம என்ன சொல்லணும்னா, மோடி இந்த ஹரியானா அசம்பிளி எலெக்ஷன்ல மோடி எத்தனை டைம் கேம்பெயின் பண்ணாரு, பிரதமர் மோடி எத்தனை டைம் கேம்பெயின் பண்ணாருன்னு கேளுங்க. பொதுவா பண்ற கேம்பெயினோட அவரே கம்மியா தான் பண்ணாரு. சோ அதுக்குலாம் நம்ம போக விரும்பல. ஏன் காங்கிரஸோட தோற்றத்துக்கான காரணம் என்னன்னா, காங்கிரஸ் ஜாட் தாண்டி ஒரு சில தலைவர்களை காங்கிரஸ் வளர்க்க வேண்டும். இன்னமும் ஹூடாஸ் மட்டுமே நம்பி ஒரு எலெக்ஷன், ஹூடாஸ்னால மேக்சிமம் 40 சீட்டு தான் ஜெயிக்க வைக்க முடியும். அந்த 40ல இருந்து மீதம் ஒரு 10 சீட்டை ஜெயிக்க வைக்கிறதுக்கான தலைவர்களை காங்கிரஸ் வளர்க்காம விட்டதான் பெரிய தப்பு. இரண்டாவது, கூட்டணி கட்சிகளை அரவணைத்து இருக்க வேண்டும். இன்னைக்கு தேர்தலில் காங்கிரஸ் 39.49% வாக்குகள், பாஜக 39.9%, 0.8% தான் 2 டிஃபரன்ஸ். ஆனா ஆம் ஆத்மி கட்சி 1.7% வாங்கியிருக்காங்க. அது சமாஜ்வாதி கட்சியும் ஆல்மோஸ்ட் 1% ஓட்டு வாங்கியிருக்காங்க. சோ இந்த 2 கட்சிகளின் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜா காங்கிரஸ். சோ இட்ஸ் a lesson for காங்கிரஸ். காங்கிரஸ் ஹரியானால இந்த கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சிருக்கலாம். தேர்தல் முடிவுகள் மகாராஷ்டிரால ஒரு தாக்கத்தை உண்டாக்குமா? அடுத்து வரக்கூடிய மகாராஷ்டிரா தேர்தல், அடுத்து வரக்கூடிய ஜார்க்கண்ட் உள்ளிட்ட தேர்தல்கள்ல சர்டன்லி மகாராஷ்டிரால மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் மகாராஷ்டிரா இப்பவே சிவசேனா வந்து, அதாவது உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா வந்து முதலமைச்சர் யார் நீங்க அறிவிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்தை காங்கிரஸ் மேல கொடுத்துட்டே இருக்காங்க. உத்தவ் தாக்கரே சிஎம் கேண்டிடேட் அறிவிக்க சொல்றாங்க. அதிக சீட்டுகளையும் உத்தவ் தாக்கரே கேம்ப் கேக்குது. சோ இது மகாராஷ்டிரால பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் அகாமடேட்டிவா இருக்கணும், காசு கொஞ்சம் ஜெனரஸா இருக்கணும், கிரவுண்ட் சிச்சுவேஷனை புரிஞ்சு காங்கிரஸ் செயல்படணுங்கிறதா. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு நம்ம விமர்சகர் நவநீத் பேசும் போது கேட்டேன், இந்த மாதிரி ஜம்மு மக்கள் முழுமையா பாஜகவுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னு. ஜம்முல மொத்தம் 43 சீட்ல பாஜக ஜெயிச்சதே 29 சீட் தாங்க. அங்கேயே 14 சீட் பாஜக தோத்துருக்காங்க. சோ முழுமையா எந்த இடமே வந்து ஜம்முலையும் மக்கள் முழுமையா பாஜக வாக்களிக்கல, காஷ்மீர்லயும் வாக்களிக்கிறார். அது மட்டும். அதே மாதிரி ஆசீர்வாதம் ஆச்சாரி சொன்ன ஒரே ஒரு டேட்டா மட்டும் கரெக்ட் பண்ணிக்க, பாராமுல்லால 2வது இடம் பெற்றது இண்டிபெண்டன்ட். 11,773 வாக்குகள் பின்தங்கி இருக்காங்க. வெறும் 1,800 இல்ல, 11,733 வாக்கு. அந்த டேட்டா மட்டும் கரெக்ட் பண்ணி.